சீனாவின் விமானம் வீழ்ந்து நொறுங்கியது ஒரு இலங்கையை மையமாக வைத்து இந்தியாவும் சீனாவும் மேற்கொள்கின்ற அந்த போட்டியில் ஒரு புள்ளியாக கருதப்படலாம் என்ற ஒரு தோற்றப்பாடு தான் இருக்கின்றது. அங்க போவார், மோடி இங்க வருவார், அது வேற விடயம். அவர்கள் தாங்கள் பேசுவார்கள், பலப்படுத்துவார்கள், இரு நாடுகளும் ஒவ்வொரு நாட்டிலும் கரசனை செய்வது போல் காட்டுவார். அது அரசியல் சம்பந்தம். இந்திய பிரதமருக்கு எதுவும் ஒரு இலங்கையில் நடந்துட்டால் அது சீனாவால் இல்லாவிட்டாலும் மேற்குலகம் அதை செய்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு உறவு பாதித்ததாகத்தான் இருக்கு. யார் செய்தார்கள் என்பதை கண்டுபிடிப்பதே மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயம். தற்போதைய அரசு தனியா சீனாவின் தொழில்நுட்பம் பொருளாதாரம் சார்ந்து மட்டும் இயங்கவில்லை. சீனாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடன் கூட ஜேவிபிக்கு நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது என்பதை இப்போது மேற்குலக நாடுகள் சந்தேகிக்கின்றன. மன்னாரில் அமைக்கப்பட்ட ஒரு காற்றாலை இயந்திரம் முறிந்து விழுந்து போய் கிடக்கின்றது. மோடி அங்கிருந்து ஒரு டூல் பாக்ஸோட வந்து கொண்டிருக்கிறார் அதை திருத்துவதற்கு. அவ்வாறுதான் ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கிறார். அந்த கார்ட்டூன்லேயே தெரிகிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் எவ்வாறு இருக்கின்றது. விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இலங்கையின் விமான விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான போர் பயிற்சி விமானமே விபத்துக்குள்ளாகியதாக இலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன. விபத்து இடம்பெற்ற விவகாரமோ அல்லது விபத்துக்கான காரணங்களோ ஒரு புறம் இருக்க, இந்த விபத்து தொடர்பில் சற்று முரணான ஒரு தன்மை இப்போது படைத்துறை சார்ந்து பேசப்படுகிறது. உங்களுடைய இராணுவ பார்வையில் படைத்துறை சார்ந்திருக்கக்கூடிய குழப்ப நிலையும் இதனுடைய பின்னூட்டங்களும் உங்களால் எப்படி பார்க்கப்படுகிறது? என்னென்று சொன்னால், இந்த சீன தயாரிப்பான சீனாவின் CATIC என்ற நிறுவனம் அதன் தயாரிப்பான K8 என்றது ஜெட் ட்ரெய்னர் என்று சொல்றது. அந்த விமானம் கடந்த வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் வீழ்ந்து நொறுங்கியிருந்தது. விமானங்கள் விபத்தில் வீழ்வது சகஜமானது ஒன்று என்று கூறினாலும் இந்த விபத்தை பொறுத்தவரையில் இலங்கையின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கா உடனடியாகவே விமானத்தில் எந்த தவறும் இல்லை, அதில் பயிற்சி பெற்ற விமானிகளின் தவறு என்று கூறியது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகின்ற அதே நேரம், அதாவது அவர் வருவது பிரதானமாக பாதுகாப்பு உடன்பாடுகளை மேற்கொள்வதற்காக வருகிறார் என்று கூறப்படுகிறது. அவர் வருகின்ற நேரம் சீனாவின் விமானம் வீழ்ந்து நொறுங்கி ஒரு இலங்கையை மையமாக வைத்து இந்தியாவும் சீனாவும் மேற்கொள்கின்ற அந்த போட்டியில் ஒரு புள்ளியாக கருதப்படலாம் என்ற ஒரு தோற்றப்பாடு தான் இருக்கின்றது. இந்த விமானத்தை பொறுத்தவரையில் இது முதலில் இலங்கை அரசு இந்த விமானத்தை வாங்கியது 2005ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுகளில் தான் வாங்கியிருந்தது. அப்போது போர் உச்சமாக நடைபெறுகின்ற காலத்தில் ரஷ்யாவில் இருந்து தெரிவிக்கப்படுகின்ற சூப்பர்சோனிக் MiG-27 ரக விமானங்களை கையாள்வதற்கான பயிற்சி விமானம். கிட்டத்தட்ட இந்த விமானம் ஜெட் ட்ரெய்னர். இப்ப சில விமானங்களை பொறுத்தவரையில் சூப்பர்சோனிக் விமானத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற ஒரு ட்ரெய்னர் விமானம் தான் தேவை. எல்லா விமானத்திலும் பழக முடியாது. ஆனால் இந்த விமானத்தை தாக்குதலுக்கும் பயன்படுத்தலாம். அது 23mm கேனன் பூட்டலாம், 250 கிலோ எடையுள்ள குண்டுகளை கொண்டு செல்லலாம் என்று அதற்கும் பயன்படுத்தலாம். ஆனால் குறிப்பாக ட்ரெயினராகத்தான் பயன்படுத்துவது. இதில் இந்த எல்லாளன் படை நடவடிக்கையின் போது கூட விடுதலை புலிகள் 2 விமானங்களை அளித்திருந்தார்கள். K8 ஒரு விமானத்தின் பெறுமதி $13 மில்லியன். இந்த விமானம் கிட்டத்தட்ட சீனா 10 நாடுகளில் விற்பனை செய்திருக்கின்றது. பாகிஸ்தானுக்கு இதற்குரிய தொழில்நுட்பத்தை வழங்கி பாகிஸ்தானும் சீனாவும் அதை இணைந்தும் தயாரிக்கின்றன. இப்ப ரஷ்யாவின் Su-30 விமானத்தை இந்தியாவுக்கு ரஷ்யா லைசன்ஸை வழங்கியிருந்தது. இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து தயாரிப்பது போல. அப்ப இது இப்ப சீனாவின் படைத்துறை தொடர்பாக ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்தலாம் என்பதை இலங்கை மூடி மறைத்ததாகத்தான் இப்போது இந்த அமைச்சரின் கருத்து வெளியில் கொண்டு வரப்பட்டது. அதாவது சீன தூதரகத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்ததாக தென்னிலங்கை பத்திரிகைகள் கூறியிருக்கு. ஏனென்றால்
விமானம் வீழ்ந்தது, அதுக்குரிய 7 பேர் கொண்ட விசாரணை குழுவை விமானப்படை தளபதி அமைத்திருக்கிறார். அந்த விசாரணைகள் முடியும் முன்னரே அதற்குரிய முகவுரையை விமல் ரத்நாயக்கா எழுதினது பெரிய பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விமானம் எவ்வாறு விழுந்தது என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல். என்னென்று சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த இலத்திரனியல் தொழில்நுட்பம் உக்ரைனுக்கு F-16 விமானங்களை அமெரிக்கா வழங்கி இருந்தது உங்களுக்கு தெரியும். முதலாவது பரப்பிலேயே முதலாவது விமானம் விழுந்து விட்டது. அதற்கு பிறகு அங்கிருந்த மற்ற F-16 விமானங்களுக்கு என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது. அதே போல தென்கொரியாவில் உங்களுக்கு தெரியும், கடந்த 2022 இந்த போர், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் ஆரம்பித்த பிற்பாடு தென்கொரியாவில் கிட்டத்தட்ட 3 F-16 விமானங்கள் வீழ்ந்து நொறுங்கி இருந்தன பயிற்சியின் போது. அதே போல அமெரிக்காவில் ஏற்படுகின்ற விமான விபத்துக்களை கூட நீங்க பார்க்கலாம். என்றால் இலத்திரனியல் தொழில்நுட்பம், உதாரணமாக நீங்க பார்க்கலாம், ஈரான் அதிபர் சென்ற உலங்கு வானூர்தி கூட வீழ்ந்து நொறுங்கி சொல்லி இலத்திரனியல் தொழில்நுட்பம் என்று கூறுவார்கள். அவ்வாறு இலத்திரனியல் தொழில்நுட்பத்தால் இது வீழ்த்தப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இந்தியா பிரதமரை பொறுத்தவரையில், இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகின்ற அதே சமயம் இந்தியாவும் தனது பாதுகாப்பு தொடர்பில் மிக அதிக அளவான நிதிகளை தற்போது ஒதுக்கி இருக்கின்றது. உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட $7.3 பில்லியன் 156 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ஸ் என்று சொல்றது இலகு தாக்குதல் உலங்கு வானூர்திகளை கொள்வனவு செய்வதற்கு இந்தியா ஒதுக்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட $823 மில்லியன் 155 மில்லிமீட்டர் கோவிச்சர் ரக பீரங்கிகளை கொள்வனவு செய்வதற்கும் இந்தியா திட்டமிட்டது. அது மட்டுமல்லாது ரஷ்யாவின் T-90 ரக டேங்குகளை நவீனமயப்படுத்துவதற்கும் இந்தியா திட்டமிட்டிருக்கிறது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஃப்ரிகேட் ரக 2 கப்பல்களை ரஷ்யாவிலிருந்து இந்தியா கொள்வனவு செய்திருக்கிறது. ஆசிய பிராந்தியத்தில் ஒரு படைவலை சமநிலையில் இரு நாடுகள் மிக வேகமாக முன்னேறுகின்றன, ஒன்று சீனா, ஒன்று இந்தியா. அப்ப இரு நாடுகளும் அவ்வாறு வருகின்ற அதே சமயம் இரு நாடுகளும் தங்கள் ஆயுதங்கள் தொடர்பான இந்த அனைத்துலக மட்டத்தில் ஒருவரின் ஆயுதங்களை விட இன்னொருவரின் ஆயுதங்கள் சிறந்தது என்று காட்டுவதற்கான ஒரு போட்டி பல பரீட்சை நடைபெறும். உங்களுக்கு தெரியும், அண்மையில் இந்தியா இந்த பிரம்மோஸ் ரக ஏவுகணைகளை விற்பனை செய்வதற்கு ஆரம்பித்திருக்கிறது. முதலில் இந்தோனேஷியாவுக்கு அதனை விற்பனை செய்வதற்கு, பிலிப்பைன்ஸுக்கு கூட விற்பனை செய்வதற்கு ஒப்பந்தங்களை எட்டியிருந்தது. அப்ப ஆயுத உற்பத்தி, ஆயுத விற்பனையிலும் இந்தியா இப்போது தான் முன்னகர வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் தான் மோடி இலங்கைக்கு வருகின்ற அதே சமயம் இந்த சீன விமானம் வீழ்ந்ததை இலங்கை இருட்டடிப்பு செய்ய சீனாவின் தொழில்நுட்பம் தொடர்பில் எழக்கூடிய சந்தேகங்களை மறைப்பதற்காக இந்த பிமல் ரத்நாயக்க அவ்வாறு சொன்னாரா என்ற கேள்விகளை பல தென்னிலங்கை ஊடகங்கள் இப்போது எழுப்பியிருக்கின்றன. பிமல் ரத்நாயக்க தன்னுடைய அறிக்கையிலே அவர் 3 முக்கியமான விடயங்களை குறிப்பிடுகின்றார். விமானத்தின் இயந்திரத்திலோ அல்லது அதன் வயதிலோ எந்த பிரச்சனையும் இல்லை. அது பழைய விமானம் இல்லை. விமானங்களில் எல்போர்ட் வைக்கப்படாவிட்டாலும் அதில் சென்றவர்கள் பயிற்சியாளர்களே. அவர்களின் தவறுகளால் இது ஏற்பட்டதை தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை என்று பிமல் ரத்நாயக்க கூறுகின்றார். ஆனால் கடந்த காலங்களில் எல்லாம் விமான விபத்து அல்லது படைத்துறை சார்ந்த விடயங்கள் எல்லாம் இடம்பெறுகின்ற போது, இராணுவம் சார்ந்து ஒரு விடயம் இடம்பெறுகின்ற போது இராணுவ பேச்சாளர் கருத்து கூறுவார். விமானப்படை சார்ந்த விடயங்களுக்கு விமானப்படை பேச்சாளர் கருத்து கூறுவார். கடற்படை சார்ந்த விடயங்களுக்கு கடற்படை பேச்சாளர் கருத்து கூறுவார். கடந்த ஒரு வாரம் ஆவதற்குள் அவ்வளவு விரைவாக இந்த அறிக்கை முடியவில்லை என்பது விமானப்படையினருடைய வாதமாக இருக்கின்றது. உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிமல் ரத்நாயக்க எப்படி கூறுகிறார் என்றால், இப்போது முப்படைகளினுடைய பேச்சாளராகவும் பிமல் ரத்நாயக்கவா இருக்கின்றார். அதான் சிக்கலான விடயம். என்னென்று சொன்னால், இதில் ஒரு விடயம் இருக்குது என்றால், சிவில் போக்குவரத்து விமானத்திற்கும் படைத்துறை விமானத்துக்குமான வேறுபாடுகளை அவர் மறந்து விட்டார் என்று இதில் கூறலாம். அடுத்ததாக தனது அமைச்சர் பதவியின் நிலையையும் அவர் மறந்து விட்டார். அதாவது 2 பிரதான தவறுகள் இருப்பதாகத்தான் சுட்டிக்காட்டப்படுகின்றது. 2ஐயும் அவர் மறந்து விட்டார். இது உண்மையில் படைத்துறை சம்பந்தப்பட்ட விடயம். படைத்துறையினர் தான் இதனை கையாள வேண்டிய ஒரு நிலை. ஆனால் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் மிக மிக வலுவாகி கொண்டு வருவது உங்களுக்கு தெரிந்த விடயம். இந்தியா மெல்ல மெல்ல ஓரம் கட்டப்படுவது. இப்போது இந்தியாவின் பிரதமர் வருவதே கார்ட்டூன் கூட எவ்வாறு போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், மன்னாரில் அமைக்கப்பட்ட ஒரு காற்றாலை இயந்திரம் முறிந்து விழுந்து போய் கிடக்கின்றது. மோடி அங்கிருந்து ஒரு டூல் பாக்ஸோட கொண்டிருக்கிறார் அதை திருத்துவதற்கு. அவ்வாறுதான் ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கிறார். அந்த கார்ட்டூன்லயே தெரிகிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் எவ்வாறு இருக்கின்றது. அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், கலனி பகுதியில் இருக்கின்ற இந்தியாவின் கொப்பர், அதாவது செப்பு சுத்திகரிப்பு நிலையத்தையும் மூட வேண்டிய ஒரு நிலை வர போகிறது என்று கூறப்படுகின்றது.
அது கழனி கங்கையை மாசுபடுத்துகிறது என்று கூறினாலும் தென்னிலங்கை ஊடகங்களின் கருத்தின் அடிப்படையில் வந்து ஆன்டி இந்தியன் சென்டிமெண்ட் என்றுதான் அதை போடுகிறார்கள். இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலை. இப்ப இந்தியாவில் எந்த ப்ராஜெக்டுகளையும், அதாவது எந்த திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த விடுவது இல்லை என்பதில் இலங்கை அரசு மறைமுகமாக உறுதியாக இருக்கின்றது. வர்த்தக போட்டி என்று பார்த்தாலும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தக போட்டிகளும் மிக மிக அதிகம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையின் கடல் வளத்தை, அதாவது இலங்கை என்று கூறுவதை விட தமிழர்களின் கடல் வளத்தை வந்து இந்தியா கொள்ளையடிப்பது உங்களுக்கு தெரிந்த விடயம். இப்போது இலங்கையின் தேயிலை உற்பத்தியையும் இந்தியா கையகப்படுத்துகின்றது என்ற நிலைமை வந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் 2024ஆம் ஆண்டு பாரத் என்ற இந்தியாவின் தேயிலை உற்பத்தி நிறுவனம் கிட்டத்தட்ட 254 மில்லியன் கிலோகிராம் தேயிலையை ஏற்றுமதி செய்திருக்கின்றது. அது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக வரலாம். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியை இந்தியா ஏதோ ஒரு விதத்தில் மட்டுப்படுத்துவதற்கு இந்தியா முயன்று கொண்டுதான் நிற்கின்றது. இது இரு தரப்புக்கும் இடையிலான ஒரு பனிப்போராகத்தான் பார்க்கலாம். அங்க போவார், மோடி இங்க வருவார், அது வேற விடயம். அவர்கள் தாங்கள் பேசுவார்கள், பலப்படுத்துவார்கள், இரு நாடுகளும் பார்த்து ஒவ்வொரு நாட்டிலும் கரசனை செய்வது போல் காட்டுவார்கள். அது அரசியல் சம்பந்தம். அதற்கு அப்பால் இருக்கின்ற ஒரு பனிப்போர் என்றது இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான, அதாவது இந்த புதிய அரசாங்கம் வந்த பிற்பாடு அதன் தீவிரத்தன்மை மிக மிக அதிகம். நீங்கள் இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகின்ற காலப்பகுதியில் இது ஒரு மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று குறிப்பிட்டீர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி குன்னூர் பகுதியிலே இடம்பெற்ற ஒரு விமான விபத்து, இந்தியாவில் இடம்பெற்ற விபத்து. அதில் முப்படை தளபதியாக இருந்த பிரவீன் ராவ் அவர்கள் கூட அதில் அவரோடு 14 பேர் உயிரிழந்திருந்தார்கள். அதற்கு இப்போது கூறப்படுகின்ற காரணம் மனித தவறுகள் என்று இறுதி அறிக்கை கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் வெளியாகி இருந்தது. நீங்கள் இந்திய பிரதமர் இலங்கை செல்லுகின்றார். அவர் அங்கு உலங்கு வானூர்தியைத்தான் பயன்படுத்த போகின்றார். அவருடைய பயணம் இப்போது நெருங்கி கொண்டிருக்கின்றது. சீனாவினுடைய போர் ஜெட் ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. ஒரே குழப்பமாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு விடயத்தில் இந்த விடயம் உங்களால் எப்படி பார்க்கப்படுகின்றது? இந்தியாவினுடைய முன்னாள் முப்படை தளபதி 14 பேரோடு சென்ற விமான விபத்தும் மனித தவறுகள் என்று கூறப்படுகின்றது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ராஜதந்திர முருகல் அதி உச்சத்தில் இருக்கின்றது, இலங்கையை மையமாக வைத்துக் கொண்டு. இந்த சூழ்நிலையில் இலங்கை செல்லுகின்ற நரேந்திர மோடி அவர்களின் உலங்கு வானூர்தி பயணமாக இருக்கலாம். விமானம் அவர்களுடைய விமானத்தை பயன்படுத்த போகின்றார்கள். உலங்கு வானூர்தி பயணம், அவருடைய பாதுகாப்பு சார்ந்திருக்கக்கூடிய விவகாரங்கள் ராணுவ ரீதி அல்லது புலனாய்வு துறை சார்ந்தபடி பார்க்கிறீர்கள்? அதாவது உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பிரச்சனைக்கு பிற்பாடு ஈரான் வந்து ஆபரேஷன் ப்ராமிஸ் 1 என்ற நடவடிக்கை ஆரம்பித்த பிற்பாடு ஈரான் அதிபர் இலங்கைக்கு வந்த போது கூட அவர் என்னென்றுவாறு துணிந்து வருகிறார் விமானத்தில் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும், பெல் 212 ரக விமான உலங்கு வானூர்தியோடு அவர்கள் காணாமல் போனதும் மீண்டும் வருகிறது. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்றுதான் கடைசியாக வந்து முடித்தார்கள். ஆனால் யாரும் நிறுவ முடியாதால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதே போல உங்களுக்கு தெரியும், வேக்னர் குழுவின் தலைவர் வந்து ரஷ்யாவில கடைசி விமான அந்த புரட்சியை ஏற்படுத்திய ஒரு மாதத்துக்குள்ளேயே விமான விபத்தில் அவர் கொல்லப்பட்டார். அதன் பிற்பாடு ரஷ்யா அதிபர் வந்த போது யுஏஇக்கு வந்து அவருக்கு Su-35 ரக தாக்குதல் விமானங்கள் பாதுகாப்பாக வந்தது. 2 பக்கமும் வந்தது உறுதி செய்வதற்காக. அப்போது வரும்போது என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அமெரிக்கா அந்த அரேபியன் கடற்பகுதியில் நின்ற அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்களின் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தை செயலிழக்க செய்தார்கள் என்று வாஷிங்டன் போஸ்ட் எழுதியிருந்தது. அதாவது Su-35 ரக விமானம் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்களின் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ஸை செயலிழக்க செய்திருந்தது ரஷ்யா அதிபர் விமானம் கடந்து செல்லும் வரையில் என்று கூறப்பட்டது. அப்ப உங்களுக்கு ஒண்ணு தெரியுது, இது மிகப்பெரிய ஒரு சிக்கலான காலகட்டம். இப்ப நீங்கள் போரை பார்த்தாலும் இங்க ட்ரோன் மூலம் எந்த இடத்தையும் யாரும் தாக்கலாம் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல்கள் கூட மிதக்கும் டக் என்று சொல்றது வாத்துக்கள் போலதான் இருக்க வேண்டிய ஒரு நிலை. அதாவது டேங்குகளை பாருங்கள், நீங்கள் டேங்குகள் கூட கிட்டத்தட்ட ஒரு அப்ராம் டேங்க் வந்து இப்போ $12 மில்லியன். ஆனால் $200 பெறுமதியான ஒரு ட்ரோன் வந்து அந்த டேங்கை செயலிழக்க செய்தது. அதான் அந்த தொழில்நுட்பம். நீங்கள் கேட்டது போல இப்ப இந்த எல்லா நாடுகளுக்கும் இடையிலான இந்த தாக்குதல் உத்திகள் வந்து மாற்றம் அடைந்தது. ஒருவரை ஒருவர் மறைமுகமாக தாக்குகிறார்கள். சரி, இப்ப இந்திய பிரதமருக்கு இது ஒன்று இலங்கையில் நடந்துட்டால் அது சீனாவால் இல்லாவிட்டாலும் மேற்குலகம் அதை செய்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு உறவு பாதித்ததாகத்தான் இருக்கு. யார் செய்தார்கள் என்பதை கண்டுபிடிப்பதே மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயமாகத்தான். ஏனென்றால் இப்ப இந்தியாவுக்கு
சீனாவால் வருகின்ற ஆபத்தை விட மேற்குலகத்தால் தான் ஆபத்து கூட என்பது இந்தியாவும் நன்கு அறிந்தது. இந்தியாவுக்கு அது வடிவாக தெரியும். உங்களுக்கு தெரியும், US-8 தொடர்பான பிரச்சனையில் கூட இந்தியா இப்போது 10 வருடம் US-8 வழங்கப்பட்ட நிதி தொடர்பான ஆதாரத்தை கேட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், தற்போதைய இந்திய அரசுக்கு எதிராக அமெரிக்கா கடந்த தேர்தலின் போது பணியாற்றி இருந்தது வெளிப்படையாக தெரியும் இந்தியாவுக்கு. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான எவ்வாறு ஒரு பனிப்போர் இருக்கிறது, அதே போன்றுதான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பனிப்போர் இருக்கிறது. இப்ப நீங்கள் கூறியது போல இந்த உலங்குவான், இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா பாதுகாப்பு தரப்பாக இருக்கலாம் அல்லது புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், அவர்கள் மிக அதிக அளவில் இது தொடர்பான பாதுகாப்புகளில் அதிக கவனம் செலுத்துவார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. இரண்டால் அவர்கள் வரும் முன்னரே இலங்கையின் பாதுகாப்பை அவர்கள் தங்கள் பொறுப்பில் ரகசியமாக எடுத்து விடுவார்கள். புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவ்வாறு எடுத்து விடுவார்கள். ஆனால் இதற்கு அப்பாலும் என்ன நடக்கும் என்பதை தற்போதைய உலகம் உங்களுக்கு தெரியும். இப்போது உலகம் மிக மிக மோசமாக சிதைவடைந்து போயிருக்கு. எந்த ஒரு ஒழுங்கு விதிகளும், எந்த ஒரு அமைப்புகளுடைய விதிகளோ அல்லது மனிதாயமான விதிகளோ, ஐநாவின் விதிகளோ அல்லது உலக வர்த்தக விதிகளோ எதுவும் எங்கும் மதிக்கப்படுவதில்லை என்ற போது எதுவும் நடக்கலாம். இந்திய பிரதமர் சார்பில் அவருக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள், புலனாய்வு அதிகாரிகள் அவருடைய வருகைக்கு ஆக குறைந்தது எவ்வளவு காலங்களுக்கு முன்னர் இலங்கைக்குள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? அது உத்தியோகபூர்வமாக இந்தியா சார்பில் அந்த பயணத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. வளமையாக அமெரிக்காவின் முக்கிய அதிகாரிகள் வந்தாலும் சரி அல்லது இந்தியாவின் முக்கிய அதிகாரிகள் வந்தாலும் சரி, வளமையாக அந்த இடங்களை அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். வளமையாக ஒரு வாரத்துக்கு முன்னரே எடுத்து விடுவார்கள். ஆனால் அதற்கு முன்னரே இந்திய தூதரகம் இந்திய தூதரகமாக இருக்கலாம், இந்தியாவின் துணை தூதரகமாக இருக்கலாம், இந்திய தூதரகத்தில் இருக்கின்ற படைத்துறை ஆலோசகர்களாக இருக்கலாம், அவர்களின் பணி அதுதான். அவர்கள் புலனாய்வுத்துறையின் ஊடாக எல்லாவற்றையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தான் முயற்சி செய்வார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இந்தியாவின் புலனாய்வுத்துறை எவ்வளவு தூரம் செயற்படுகிறது என்பது தெரியும். டோனியர் விமானத்தை இப்ப கூறியிருந்தார்கள், இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது கடல் கண்காணிப்பு, வான் கண்காணிப்பு இந்தியாவினால் தான் அது இயக்கப்படுவது. அவ்வாறு பார்க்கும் போதே இலங்கையின் பாதுகாப்பில எவ்வளவு தூரத்தை இந்தியா எடுத்திருக்கிறது. இப்ப கிட்டத்தட்ட 6 உடன்பாடுகள் எழுத போகிறார்கள். அதில் முக்கியமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டு பயிற்சி, புலனாய்வுத்துறை பரிமாறல்கள் உட்பட இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு உடன்பாடு. அது மட்டுமல்லாது நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு உடன்பாடுகளில் எரிசக்தி முதன்மையாக இருக்கின்றது. கடலுக்கு அடியிலான கேபிள்கள் உடான எரிசக்தி பரிமாற்றம். அடுத்தது மன்னார் வைத்தியசாலையை இந்தியா குறிவைக்கின்றது. மன்னார் வைத்தியசாலையில் ANA கட்டுவதற்கும் அதே போல மன்னார் வைத்தியசாலையை பலப்படுத்துவதற்கும் இந்தியா ஒரு உடன்பாட்டை எழுத போகிறது. மேலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கல்வி, தொழில்நுட்பம் கைச்சாத்திடப்பட போகுது. இந்த உடன்பாட்டை தான் இலங்கை தொடர்ந்து மறுத்து வந்து கொண்டிருந்தது. என்றால் அந்த உடன்பாட்டை எழுதிவிட்டால் இந்தியாவால் இலங்கையின் சேவைகள் துறை கையகப்படுத்தப்பட்டால் இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்பு வரலாம் என்ற ஒரு கொள்கை இருந்தது, என்ற ஒரு அச்சம் இலங்கையிடம் இருந்தது. ஆனால் இப்போது அதை எழுதப் போகிறார்கள் என்ற ஒரு நிலைதான் வந்திருக்கிறார். ஆனால் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்பட போகிறது என்பதை இந்திய பிரதமர் வரவின் பின்னர் தான் பார்க்கிறேன். மன்னார் மாவட்டம் அல்லது மன்னார் பகுதியை இந்தியா அதிக அளவில் ஈடுபாட்டோடு கவர்ந்து கொள்வதற்கு அல்லது தன்னுடைய செயற்திட்டங்களை அங்கு அதிக அளவில் முன்னிலைப்படுத்துவதற்கு காரணம் ஏதாவது மறைமுகத்தில் இருக்கின்றதா? ஏனென்றால் மன்னார் பூநகரி ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அப்ப பூநகரியை கட்டுப்பாட்டுகள் வைத்திருந்தால் இந்த ஆனரவு வரையும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனவேதான் பூநகரியை மன்னாரையும் மையப்படுத்தி இந்தியாவின் அதானி குழுமம் கூட செயற்பாட்டில் இறங்கியிருந்தது. அதானி குழுமத்தின் செயற்பாடு ரணிலினால் அவசரமாக முடிக்கப்பட்டது. கோத்தபாயாவினால் முதல் அவசரம் கொண்டு வரப்பட்டு ரணிலினாலும் அவசரமாக முடிக்கப்பட்டது தான் கூறப்படுகிறது. அந்த உடன்பாட்டுக்கு எதிராக IMF, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கூட தங்கள் எதிர்ப்புகள் தெரிவித்திருந்தது. ஏனென்றால் சுவிஸ் சேலஞ்ச் என்று சொல்றது, ஒரு டெண்டரை கோல் பண்ணி அதை பார்த்து அதில் குறைந்த பிட் கொடுத்தவரை தெரிவு செய்து அதற்கேற்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி எதுவும் அங்கு இடம்பெறவில்லை. அவசரமாக முடிக்கப்பட்டது. அது பின்னர் முதலில் அது ஒரு தனியார் நிறுவனம் என்று கூறப்பட்டாலும் பின்னர் கொழும்பு பத்திரிகை தெரிவித்திருந்தது அது தனியார் நிறுவனத்தின் இல்லை, இந்திய பிரதமர் மோடியின் நேரடியான அழுத்தத்தின் பின்னர் தான் இலங்கை அதற்கு ஒப்புக்கொண்டிருந்தது. இப்போது அது வெளியேற்றப்பட்டு விட்டது. ஆனால் இருந்த போதும் இந்தியா மன்னார்
ஒன்று கடல் வளம். உங்களுக்கு தெரியும் இலங்கை இந்த கடல் வளத்தை இந்தியா இவ்வளவு தூரம் பயன்படுத்துகிறது என்று. அண்மையில் கூட இந்திய மீனவர் சங்க தலைவர்கள் வந்திருந்தார்கள், பேசியிருந்தார்கள். பேசிய பிற்பாடும் கூட அவர்கள் பேசும் போது என்ன கேட்டார்கள் என்று சொன்னால், தங்களுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் தர சொல்லி, அதாவது தாங்கள் யாழ்ப்பாணம் வரையும் மீனை அள்ளி கொண்டு போவதற்கு கால அவகாசம் தர சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு மறுத்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் மீனவர் சங்க தலைவர்கள். ஆனாலும் அவர்கள் சென்ற பிற்பாடு கூட யாழ் கடல் ஏரியில் வைத்து கிட்டத்தட்ட 12 இந்திய மீனவர்களை கைது செய்திருக்கிறார். அது மட்டுமில்லை, அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்த தலைவர் ஒருவரே, மீனவர் சங்க தலைவர் ஒருவரே, அவர் மீது வழக்கு இருக்கின்றது. அவர் எவ்வாறு இலங்கையில் கைது செய்யப்படாமல் தப்பி போனார் என்று யாருக்கும் தெரியாது என்று கூறுகிறார்கள். என்ன சொன்னால், அவரின் 2 படகுகள், 2 ரோலர்கள் இங்கு கைப்பற்றப்பட்டு இருக்கின்றது. அதன் சொந்தக்காரர் அவர் என்று கூறுகிறார். அவ்வாறு இலங்கையின் பொருளாதாரம், நான் கூறினேன் எவ்வாறு தேயிலையை இந்தியா இப்போது இலங்கையை மேவி இந்தியா கையகப்படுத்த போகிறதோ வியாபாரத்தை, அதே போல கடல் வளத்தையும் இந்தியா கையகப்படும். அது மட்டுமல்லாது இந்தியா கொண்டு விளங்குகிறது 87ஆம் ஆண்டு இடம்பெற்றது போலதான் இந்தியாவை கொண்டு விளங்குகிறது. ஒட்டுமொத்த இலங்கையையும் கொண்டு வர முடியாது என்பதை இந்தியா ஓரளவு உணர்கின்றது. அப்ப அங்காளி பக்கம் சீனா வச்சிருந்தாலும் வடக்கையும் கிழக்கையுமாவது தங்கள் வசப்படுத்த வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக நிற்கின்றது. மாலதீவு உங்களுக்கு தெரியும், மாலதீவில் என்ன நடந்தது சொல்லி. மாலதீவு முதல் சீனாவிடம் இருந்தது. பிறகு இந்தியா மாலதீவின் கடனை அடைத்து இந்தியா மீட்டிருந்தது. ஆனால் மீண்டும் சீனா வேந்து கைப்பற்றியது. அதன் பிற்பாடு என்ன நடந்தது? இந்தியாவும் சீனாவும் தாங்கள் ஒரு பரஸ்பர உடன்பாட்டுக்குள் வந்து தாங்களே அதை நிர்வகிக்கிறார். ஒரு எழுதப்படாத உடன்பாட்டுக்குள் போயிருக்கிறார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இந்தியா இப்போது யோசிக்கிறது என்று சொன்னால், அட்லீஸ்ட் வடக்கு கிழக்கையாவது தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று. எனவேதான் பலாலி விமான நிலையத்துக்கு உங்களுக்கு தெரியும், பத்திரிச்சா பள்ளியிலிருந்து விமானம் சேவையை ஆரம்பித்திருக்கிறார்கள். பலாலி விமான நிலையத்தையோ அல்லது மன்னார் வைத்தியசாலையோ சம்பூர் அனல் மின் நிலையம் என்று சொல்லி இந்த வட்டத்தையாவது வைத்திருக்க வேண்டும் என்பதில் இப்ப இந்தியா உறுதியானிக்கிறது. அதுதான் இந்த மோடியின் பயணத்தின் மிக முக்கிய நோக்கம். பிரித்தானியாவில் 3 முன்னாள் படை அதிகாரிகள் உட்பட்டு கருணா உள்ளடங்கலானவர்கள் மீதான தடை எல்லோராலும் பலமாக பேசப்படுகின்றது. ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய தென்னிலங்கையின் அரசியல் சக்திகள் கடுமையான எதிர்வினையாற்றுகின்றனர். திடீரென பிரித்தானியா இவ்வாறான ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுப்பதன் பின்னணி என்னவாக இருக்கின்றது, அல்லது ஒரு சாதாரண நடைமுறையாக இதனை பார்க்கலாம்? சாதாரண நடைமுறை என்றில்லை. மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையில் இப்போது உங்களுக்கு தெரியும், ஆசிய பிராந்தியத்தில் தான் அவர்களின் கவன குவிவு இருக்கின்றது. சீனாவின் பொருளாதார வளர்ச்சி, சீனாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியை எதிர்க்க வேண்டும் அல்லது முடக்க வேண்டும். ட்ரம்பின் திட்டமே ஆசிய பிராந்தியம் நோக்கித்தான். எனவேதான் உக்ரைன் போரை கூட நிறுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிரமாக நிற்கிறார்கள். இதற்கு முன்னரும் தடைகள் வந்திருந்தன. தடைகளை வந்தது யார் என்று சொன்னால், அமெரிக்கா போட்டிருந்தது தடை, பின்னர் கனடா போட்டிருந்தது தடை, ஆனால் பிரித்தானியா போடவில்லை. ஆனால் இப்போது பிரச்சனை என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உரசல்கள். இந்த உரசல்களுக்கு முக்கிய காரணம் என்று சொன்னால், அமெரிக்கா ஒன்றை சொல்கிறது, எல்லா பிரச்சனைக்கும் நான் வர முடியாது, நீங்களும் கொஞ்சத்தை செய்ய வேண்டும். உதாரணமாக ரொமேனியாவில் சொன்னது அதுதான். ஜேடி வேன்ஸ் வந்த போது சொன்னது ஒன்றுதான். ரொமேனியாவில் அரசு தலைவராக போட்டியிட போகிறார் ஒருவர், அவர் ரஷ்யாவுக்கு சார்பானவர் என்றால், அவர் வர முதல் நீங்கள் தடுத்திருக்க வேண்டும். ஏதாவது செலவுகளை செய்து ஏதாவது தடுத்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் விட்டுவிட்டு அவர் முதலாவது சுற்றில் வெற்றி பெற்ற பின்னர் கோர்ட்டின் ஊடாக அதை தடைப்பது என்பது, அதுக்கும் நாங்கள் தான் வர வேண்டும் என்பது மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப நீங்கள் என்னத்துக்கு இருக்கிறீர்கள் என்றதான். இப்ப நேட்டோ என்றாலும் நான் தான் 40% நிதியை போட வேண்டும் என்று சொன்னால் நீங்களே, அப்ப நீங்களும் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதைத்தான். இப்ப அமெரிக்காவின் ஒரு வருட பாதுகாப்பு செலவினம் $780 பில்லியன். இப்ப ஐரோப்பிய ஒன்றியமும் அதற்கு ஈக்குவலாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 780 பில்லியனை கொடுக்கிறோம் என்று இறங்கி. அதே போலதான் ஏனைய நாடுகள் மீதான நடவடிக்கைகளையும் அவர்கள் இனிமேல் எடுக்க வேண்டிய ஒரு நிலை. அதற்கு முதல் கட்டமாக பிரித்தானியா இறங்கி இருக்கின்றது. பிரித்தானியா இந்த தடையை உடனடியாக கொண்டு வரவில்லை. பிரித்தானியா இந்த 60வது மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்போகிறார். அந்த தீர்மானம் தொடர்பாக வெளியில் சொல்லவில்லை. அந்த தீர்மானத்துடன் பிரித்தானியாவின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பணிப்பாளர் பென் மெல்லர் இலங்கைக்கு வந்திருந்தார். அது பெருசாக பேசுபொருளாக வரவில்லை. அவர் இந்த ஒரு தீர்மானம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் செப்டம்பர். அதற்கு 2015ஆம் ஆண்டு தீர்மானம் கொண்டு வந்த போது வார நல்லாட்சி அரசு அதற்கு தாங்களும் ஒத்துழைப்பு வழங்குகிறோம் என்று ஏற்றுக்கொண்டார்களோ அதே போன்று நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கை அரசிடம் அந்த தீர்மானமும் காண்பிக்கப்பட்டதாக கூறப்படுது. ஆனால் இலங்கை அரசு அதை மறுத்து விட்டதாக தெரியும்.
அதன் பிற்பாடு தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் சுமந்திரனையும் அவர் சந்தித்து கதைத்ததாக கூறப்படும். அதன் பிற்பாடு இலங்கை மீது ஒரு அழுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த தடைகள், அவர் அங்கு நிற்கும் போதே இங்கு வந்து பிரித்தானியா அந்த தடையை அறிவித்திருந்தது. அப்ப இந்த தீர்மானம் செப்டம்பர் மாதம் கொண்டு வருவதற்கு அவர்கள் பிரித்தானியா கொண்டு வருவதுதான் போகின்றது. அதை ஏனைய நாடுகளினூடாக எவ்வாறு அதை நிறைவேற்ற போகிறார்கள் என்பதை அவர்கள் தான் அதை பார்த்துக் கொள்வார்கள். இணைத்தலைமை நாடுகளினூடாக அவர்கள் அதை கொண்டு வருவார்கள். என்றாலும் மனிதர்கள் ஆணைக்குழுவில் அதை நிறைவேற்ற வேண்டும். அமெரிக்கா அதிலிருந்து விலகினாலும் அந்த அமெரிக்காவின் ஜொப்பை வந்து இப்போது பிரித்தானியா தான் எடுத்தது. ஏன் இதை இவர்கள் கொண்டு வந்தார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. தமிழர்கள் மீதான கரிசனையா என்றால் அவ்வாறு என்றால் அது மனித உரிமைகள் போர்க்குற்றம் அல்ல மனித உரிமை மீறல் பெறுகிறது இனப்படுகொலை என்று இல்லை. இப்ப நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் உதயங்கா வீரதுங்க அவர் மீதும் தடை கொண்டு வரப்பட்டிருக்கிறது அமெரிக்கா கடந்த வருடம். அது மட்டுமல்லாது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தலைவர் மீதும் கொண்டிருக்கு பண மோசடி ஊழல் குற்றச்சாட்டு. தடை என்பது ஊழல் குற்றச்சாட்டுக்கு தான் நாங்கள் கொண்டு வராங்க, மனித உரிமை கொண்டு வராங்க. ஆனால் ஏன் என்று சொன்னால் அது ஒரு மறைமுகமான அழுத்தம் மூலமாக தான் கொண்டு வருகிறது. அதற்கு காரணம் என்னென்று சொன்னால் தற்போதைய அரசு வந்து தனியா சீனாவின் தொழில்நுட்பம் பொருளாதாரம் சார்ந்து மட்டும் இயங்கவில்லை. சீனாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடன் கூட ஜேவிபிக்கு நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது என்பதை இப்போது மேற்குலக நாடுகள் சந்தேகிக்கின்றன. அதாவது நெருக்கமாக இலங்கை வந்து சீனாவின் கொள்கைகள், நீங்கள் ஆட்சி முறையை பார்த்தாலும் ஒரு பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் மேற்குலகம் சார்ந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும், முதலாளித்துவம் சார்ந்த கொள்கையாக இருந்தாலும், அவருடைய ஆட்சி நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு சாயல் அடிப்பது போலதான் இருக்கின்றது. அதே போன்ற ஒரு கட்டமைப்பை தான் உருவாக்க முற்படுகிறார்களோ என்ற அச்சம் மேற்குலக நாடுகளுக்கு இருக்கின்றது. அதன் ஒரு விளைவுதான் அவர்கள் இப்போது இந்த கொண்டு வந்திருக்கின்ற இந்த தடையும் வந்து அவர்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கொண்டு வரப்போகின்ற ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தின் ஊடாக ஏதோ ஒரு வகையில் இலங்கைக்கு அவர்கள் தங்கள் பிடியை வைத்திருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் இருக்கிறது என்று சொன்னால், இலங்கை மீதான எந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தீர்மானத்தையும் இந்தியா ஆதரித்தது இல்லை. அண்மையில் கூட ரணில் விக்ரமசிங்க ஒன்றை கூறுகின்றார், உள்ளக பொறிமுறைதான் வேண்டும் என்பதில் இந்தியா தெளிவாக இருக்கின்றது. வெளியக பொறிமுறையை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இந்தியா எங்களை ஏற்றுக்கொள்ள விடாது என்று கூறியிருப்பார். இதில் மேற்குலகம் எவ்வாறு இதனை கையாளப் போகிறது என்பதுதான் அடுத்த கேள்வி. பிரித்தானியாவின் நிலைப்பாடு என்பது 60வது மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் கடுமையாக பிரதிபலிக்கின்ற போது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலிருந்து அல்லது மனித உரிமைகள் சபையிலிருந்து இலங்கையானது மனித உரிமைகள் சபையிலிருந்து வெளியேறுகிறேன் என்கின்ற முடிவை கூறுமாக இருந்தால் அது சர்வதேசத்தால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக பார்க்கப்படுமா, அல்லது ஒரு சாதாரணமாக இலங்கை வெளியேறினால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது? என்று சொன்னால் இதில் அமெரிக்காவின் பங்கு முக்கியமானது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா அதிலிருந்து வெளியேறிவிட்டது. இப்ப நீங்கள் கூறிய இந்த கருத்தை வந்து யார் கூறியது என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க தான் இதனை முதலில் கூறியிருந்தார். இலங்கை வந்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலிருந்து வெளியேற வேண்டும். ஏன் அதை கூறினார் என்று சொன்னால், அமெரிக்கா வெளியேறி இருக்கின்றது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் ஒரு சிலரைத்தான் தண்டிக்க முடியும், எல்லோரையும் தண்டிக்க முடியாது. எனவே நாங்களும் இது ஒரு எங்களுக்குரிய சந்தர்ப்பம். சிங்கள அரசுகளை பொறுத்தவரையில் அவர்களுக்குள் எவ்வளவு அடிபாடுகள் இருந்தாலும் இந்த தங்கள் தேசிய இனம் சார்ந்த பிரச்சனைகளில் ஒன்றாகத்தான் நிற்பார்கள். தற்போதைய அரசுக்கே இந்த விடயத்தை அவர்தான் எடுத்துக் கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்ப இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விவகாரத்தை வைத்துத்தான் மேற்குலக நாடுகள் இலங்கையை கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க போகிறார்கள் என்று சொன்னால் அதற்குரிய எதிர்வினையை அமெரிக்கா ஆற்றாவிட்டாலும் ஐரோப்பிய ஒன்றியம் தான் ஆற்ற வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியம் மிஞ்சி ஆற்ற போகுமாக இருந்தால் GSP+ வரிச்சலுகையை நிறுத்துவார்கள். அதை முன்னரும் இந்த PTA தொடர்பாகவும் அதை வைத்துத்தான் மிரட்டலை விட்டார்கள், அல்லது பொருளாதார தடையை கொண்டு வருவார். ஆனால் அதனை மேவக்கூடிய சக்தியாக இந்தியா இலங்கைக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும். அது மட்டுமில்லாது சீனாவும் இருக்கும், ரஷ்யா இலங்கைக்கு நெருங்கிய நண்பர்கள் அதிகம். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், உக்ரைன் அதிபரை கூட இலங்கையின் தூதுவர்கள் சந்தித்திருந்தார்கள் உக்ரைன் பிரச்சனை தொடர்பாக. அவர் இலங்கையை பொறுத்தவரையில் ரஷ்யாவுடனும் நன்றாகத்தான் இருக்கின்றது, உக்ரைனுடன் நன்றாகத்தான் இருக்கின்றது, சீனாவுடன் நன்றாகத்தான் இருக்கிறது, இந்தியாவுடன் நன்றாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்குள் பறிப்போர் இருந்தாலும் அந்த ராஜதந்திர உறவுகளை அவர்கள் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப மனித உரிமைகள் ஆணைக்குழுவை வைத்துத்தான் மேற்குலக நாடுகள் இலங்கைக்குள் நுழைய போகிறார்கள் என்றால் அதை இந்தியா கடுமையாக இருக்கும். அதுதான் இவ்வளவு காலம் நடந்தது. உங்களுக்கு தெரியும், இவ்வளவு காலம் நீங்க பார்க்கலாம், இந்தியா எந்த ஒரு மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கும் ஆதரவுகளை வழங்கவில்லை என்பது தெளிவானது ஒன்று.
ஏன் என்று சொன்னால் மனித ஆணைக்குழுவின் ஊடாக மேற்குலக நாடுகள் இலங்கைக்கு கால் வரைத்தால் அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று இந்தியாவுக்கு தெளிவாக தெரியும். இப்ப நீங்கள் யோசிக்கலாம், இப்ப எல்லாரும் என்ன சொல்கிறார்கள், அமெரிக்காவும் இந்தியாவும் நட்பாக வரப்போகிறார்கள், சீனாவுக்கு எதிராக சண்டை பிடிக்க போகிறார்கள், அமெரிக்காவும் இந்தியாவும் ஒன்று என்று சொல்கிறார்கள். ஏன்? அது எங்களை நாங்கள் திருப்திப்படுத்துவதற்காக இங்க இருக்கிறவர்களுக்கு இங்க இருக்கிற நாடு முக்கியம், டாஸ்போராவை. அதே நேரம் இந்தியாவையும் பயக்கூடாது, நாங்களையும் போய் வரணும், அதுக்காக நாங்கள் எங்களை நாங்களே சமாதானப்படுத்திக் கொள்வோம். உண்மை என்று பார்த்தால் இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள், இந்தியாவும் மேற்குலகம் நெருங்கிய நண்பர்கள் சொன்னால் அவர்களால் கொண்டு வருகின்ற தீர்மானத்தையே இந்தியா எதிர்க்க வேண்டும். இந்தியா இன்னும் ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்தியா அதனை முழுமையாக நின்று செய்ய வேண்டும். இல்லை, இந்தியா மறைமுகமாக அதை எதிர்க்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே சொல்லிவிட்டார், நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இந்தியா ஏற்றுக்கொள்ளாது, அனைத்துலக விசாரணையை இந்தியா ஏற்றுக்கொள்ளாது என்பதை தெளிவாக சொல்லி இருக்கின்றார். இப்ப மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையில் அவர்கள் உங்களுக்கு தெரியும், 2015ஆம் ஆண்டு அரசுகளை ஏதோ ஒரு வழியில் அவர்களை அதற்கு உள்வாங்க வைப்பதற்காக கொண்டு சென்றார்கள். எனவேதான் இந்தியா மீண்டும் அந்த அரசு ஆட்சி மாற்றத்தை இலங்கையில் செய்திருந்தது. மனிதர்கள் ஆணைக்குழுவுக்குள்ளும் அந்த அரசு போனபடியால் மேற்குலகம் சார்ந்த நிலைப்பாட்டுக்கு இலங்கை போக போகிறது என்பது இந்தியாவுக்கு ஒரு அச்சமாக இருந்தது. அதாவது நீங்கள் முதல் கேட்டது போல இந்தியாவுக்கு சீனாவை கண்ட அச்சமா என்றால் அதைவிட மிக மோசமான அச்சம் படுவது இந்தியா இந்த மேற்குலகத்தை கண்டதான். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய சூழ்நிலையில் மேற்குலகினுடைய பார்வையும் குறிப்பாக இலங்கையில் இடம்பெற்ற பயிற்சி விமானம் ஒன்றினுடைய விபத்தின் பின்னணியில் கூறப்படுகின்ற முன்னுக்கு பின் முரணான தகவல்களும் இந்திய பிரதமர் மோடியினுடைய பயணத்தில் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களும் என்று மிக முக்கிய தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.